அர்ஜுன் தாஸ் இவரோட ஆக்டிங்ல வெளிய வந்திருக்க ஒரு படம் தான் கான் சிட்டி. இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்த டைரக்டர் ஹரிஷ் துரராஜ் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், விடிவி கணேஷ், யோகி பாபு, அனபென், வடிவுக்கரசி அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்த ஓப்பன் பண்ணா நம்ம அர்ஜுன் தாஸ் கர்நாடகால ஒரு ஸ்நாக்ஸ் கடைய ரன் பண்ணிட்டு வராருங்க. அவரோட பையன ஸ்கூல்ல விட்டு வராரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பையன யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணி மிரட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம அர்ஜுன் தாஸ் ஃபேமிலியே ஒரு பயங்கரமான ஸ்கேம் ஃபேமிலியா இருக்குங்க. அவங்க எக்கச்சக்கமான ஸ்கேம் பண்ணிட்டு தான் கர்நாடகால இந்த ஸ்நாக்ஸ் கடைய ரன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன காப்பாத்துனாங்களா? அவங்க என்னென்ன ஸ்கேம் பண்ணாங்க? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் படத்தோட ஓப்பனிங்ல இருந்து கிளைமாக்ஸ் வரையிலுமே சூப்பரா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. யோகி பாபுவோட காமெடி, டைமிங் காமெடி நெறைய இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல சரியான ரெஸ்பான்ஸுமே இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்கு பேரா நடிச்சிருக்க அனபென் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே டாப் நாட்சா இருக்கு. வடிவுக்கரசி இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல. குடுத்த வேலைய சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது எந்த அளவுக்கு தப்போ, அதே மாரி ஏமாறுறதுமே ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன ஸ்கிரீன் பிளே விதம் ரொம்ப அழகாவே இருந்தது. அந்த விஷயத்துல டைரக்டர் ஹரிஷோட ஒர்க் ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. இந்த படத்துக்கு ஷான் ரொனால்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ அத பார்த்து பார்த்து அருமையா சூப்பரா பேக்ரவுண்ட் மியூசிக்குமே பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப்னே சொல்லலாங்க. அண்ட் தென் அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க ஸ்கேம் பண்ற விதமா இருக்கட்டும், அனபென் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்க எல்லா வீட்டையுமே என்னோட வீடுன்னு சொல்லி ரென்ட்க்கு விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கேமா இருக்கட்டும், வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு இவங்க ஆன்லைன்ல ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. இது எல்லாமே கொண்டு போன விதம் ரொம்ப அழகாவே இருந்ததுங்க. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கேம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கான்செப்ட் ஆல்ரெடி தமிழ் சினிமால லக்கி பாஸ்கர், சதுரங்க வேட்டை, ராஜதந்திரம் இந்த படத்தோட சாயல்ல தான் இந்த படமும் இருக்கும். அந்த படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல ஸ்கேம் பண்ற விஷயத்த ரொம்ப அழகாவே, இன்ட்ரஸ்டிங்காவே சீட்டோட எட்ஜ்ல இருந்து பார்க்குற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலா இருந்தது. அண்ட் தென் படத்தோட டியூரேஷன் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கிரிப்பிங்கா வந்திருக்கும். மோர் ஓவர் இந்த படத்துல எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாவே இந்த படம் பயங்கர பெட்டர்மென்ட்டா ஒரு மூவியா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. மத்தபடி கட்டாயம் இந்த படத்த ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு என்ஜாயபிளான மூவியா தான் இருக்கும். இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்டின்னா, 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்டின்றத அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. நாம இந்த படத்துக்கு கட்டாயம் 5க்கு ஒரு 2.9 ரேட்டிங் தருவோம். இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா? நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பெட்டா